கோலி டாக் கோலிவுட் நியூஸ். கானா பாலா ஹீரோவாகும் பாரிஸ் கார்னர். பாடகர் கானா பாலாவும் ஹீரோவாராரு. படத்தோட பெயர் பாரிஸ் கார்னர். அட்டகத்தி படத்துல ஆடி போனா ஆவணி பாடலை எழுதி பாடி அமக்கலமா அறிமுகமானாரு கானா பாலா. அதுக்கப்புறம் டாஸ்மாக் கானான்னா இவர் வரிகள்ல இவர் வாய்ஸ்ல உருவானாதான் இயக்குனர்களுக்கே உறக்கமே வருது. நல்ல காதல் பாடல் எழுதணும் பாடணும்னு ஆசை இருக்கு, ஆனா டாஸ்மாக் குத்துப்பாட்டு எழுத சொல்லிதான் கொடைச்சல் தர்றாங்கன்னு கானா பாலாவே சமீபத்துல அழுத்துக்கிட்டாரு. டாஸ்மாக் கானா எழுதும் இவர் மது அருந்துறதில்லைன்றது கூடுதல் செய்தி. விஜய் நடிச்ச நினைத்தேன் வந்தாய், பிரியமானவளே படங்களை இயக்குன செல்வ பாரதி சென்னையோட வறுமைய மையமா வச்சு பாரிஸ் கார்னர்ன்ற படத்தை இயக்குறாரு. சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுகிறவர் தான் கதையோட நாயகன். அந்த கதாபாத்திரத்துல நடிக்க கானா பாலாவை செல்வ பாரதி தேர்வு செஞ்சிருக்காரு. கானா பாலாவும் ஹாப்பி. எப்பவும் சொல்கிற பல்லவிதான் பாரிஸ் கார்னர் போன்ற படங்களுக்கு அத்தியாவசிய தேவை 30% வரி சலுகை. தமிழ்ல பெயர் வச்சால்தான் அந்த சலுகை கிடைக்கும்னு இருக்க, செல்வ பாரதி போன்ற அனுபவம் மிக்கவர்களே ஆங்கிலத்துல பெயர் வைக்கிறது அலட்சியமா அசட்டுத்தனமா? பாரிஸ் கார்னர்ன்றத கடைசி நேரத்துல பாரிமுனைன்னு மாற்றத்திற்கு பதிலா இப்பவே பாரிமுனைன்னு அறிவிச்சா என்ன? இல்ல வரிச்சிலகை கிடைக்கலனாலும் பாரிஸ் கார்னர் பெயர் தான் முக்கியம்னு நினைக்கிறாரா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.